பெண்கள் சூடக்கூடிய பூக்கள். அதற்கு ஏன் இவ்வளோ சிறப்பு? அதை எப்படி எல்லாம் பெண்கள் பயன்படுத்துவது நல்லது? பூக்களில் பார்த்தீங்கன்னா 1000 வகைகள் இருக்குது. எவ்வளோ வகைகள் இருக்குது? ஏன்னா இயற்கையாக வந்தது. ஒன்றுத்துக்கு ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஏன்னா ஆதி காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கு ஒரு வசியத்துலேருந்து ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறந்து அந்த 40 நாள் பேர் வைக்கிறதுலேருந்து கடைசியாக அவனை கொண்டு போகிற வரையும் இது விற்கிறது இப்படி தான் விற்கிறாங்க. ஏன்னா எந்த ஸ்டோர்லையும் விற்கிறது கிடையாது. அது விற்கிற தருணம் அப்படி, அதை வாங்குகிற அமைப்பு எப்படி. ஆனால் அது எப்படி வாங்கணும், எந்த டைம்லலாம் பூ வாங்கலாம், அது ஒன்று முக்கியம். எப்படி வைக்கிறோன்னு ஒன்று முக்கியம். அதை எப்படி தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறோன்னு ஒன்று முக்கியம். முதல்ல பூவை வாங்குறது பூன்றது இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே கம்பல்சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த பெண்களும் சரி நல்லா இருப்பாங்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் சூடக்கூடிய பூக்கள். அதற்கு ஏன் இவ்வளோ சிறப்பு? அதை எப்படி எல்லாம் பெண்கள் பயன்படுத்துவது நல்லது? பூ ஏன் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா இயற்கை தான் கொண்டு வருது. சில பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷனை நம்ம சில பொருளை உருவாக்குறோம், ஆமாவா இல்லையா? நிறைய விஷயத்தை நம்ம உருவாக்குறோம். ஒரு அரிசியை நம்ம உருவாக்குறோம், நிறைய பொருட்கள் நம்ம உருவாக்குறோம். ஆனால் பூக்கள்ன்றதை நம்ம உருவாக்குறது கிடையாது. இயற்கையாக வர்றது தான் பூக்கள். பூக்களில் பார்த்தீங்கன்னா 1000 வகைகள் இருக்குது. எவ்வளோ வகைகள் இருக்குது? ஏன்னா இயற்கையாக வந்தது. ஒன்றுத்துக்கு ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஏன்னா ஆதி காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கு ஒரு வசியத்துலேருந்து ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறந்து அந்த 40 நாள் பேர் வைக்கிறதுலேருந்து கடைசியாக அவனை கொண்டு போகிற வரையும் பூவை பயன்படுத்துவாங்க. அது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, ஆமாவா இல்லையா? உண்மைதான். இந்து சாங்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த ஒரு 40 வயசுல ஒரு பேர் வைக்கிறாங்க, தொட்டிலில் போடுறாங்களா, அன்றைக்கி வைக்கிற பூலேருந்து கடைசியில் அவனுக்கு அந்த பாடையில் கொண்டு போகிற வரையும் பூவை பயன்படுத்தும். அவ்வளோ ஏன் பாய், கன்சீவாக இருக்கும்போதே பூச்சூடல்னா ஆரம்பிப்பாங்க. இல்லை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம், ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளோ உங்களுக்கு பூ இருக்குது. பூ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் சிறப்புன்னு கிடையாது, ஆண்களுக்குமே சிறப்பு தான் பூன்றது. ஏன்னா ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து அவங்க இந்த கையால் ஒரு அம்மனுக்கு செலுத்தும் போது அது ஒரு தனி ஒரு தனித்துவன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பூன்ற விஷயத்தை இவ்வளோ நல்ல விஷயத்துலேருந்து ஜீரோலேருந்து எண்டு வரையும் கொண்டு போகிற ஒரு பூ. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஏதோ கேஷுவலாக இதை பயன்படுத்துகிறாங்க. இது ஏன்னா அது ரோட்டுக்கு, ஏன்னா நல்லா பாருங்கள், இயற்கையாக செய்கிற பொருள் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி ஷோரூமில் இருக்கும். இயற்கையாக நறுமணமாக தத்துரமாக ஒரு தெய்வத்துக்கு மேலே போடுறது, ஒரு அம்மனுக்கு மேலே போடுறது, ஒரு தர்காவில் போடுறது, அப்படிப்பட்ட பூ பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் விற்பாங்க. ஆனால் அதை வாங்கி நம்ம பெண்கள் எங்கே வைப்பாங்க? தலையில் வச்சுப்பாங்க. எங்கே ஆரம்பித்து எங்கே படித்து எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடியுது பாருங்கள். திருப்பி அது குப்பைக்கு போயிடும். திருப்பி அது கொஞ்சம் வாடிச்சுன்னா குப்பைக்கு போயிடும். ஸோ ஆனால் இதுதான் நம்ம மனுஷனோட தன்மை. ஆனால் தப்பு கிடையாது, வேறு வழி இல்லை. இது விற்கிறது இப்படி தான் விற்கிறாங்க. ஏன்னா எந்த ஸ்டோர்லையும் விற்கிறது கிடையாது. அது விற்கிற தருணம் அப்படி, அதை வாங்குகிற அமைப்பு எப்படி. ஆனால் அது எப்படி வாங்கணும், எந்த டைம்லலாம் பூ வாங்கலாம், அது ஒன்று முக்கியம். எப்படி வைக்கிறோன்னு ஒன்று முக்கியம். அதை எப்படி தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறோன்னு ஒன்று முக்கியம். முதல்ல பூவை வாங்குறது பார்த்திங்கன்னா, ஒன்று காலையில் பூ வாங்கணும், இல்லையா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் பூ வாங்கலாம். இல்லை இந்த உச்சி டைமில் இந்த 12 மணி 1 மணி 2 மணிக்கு பூவை வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்க பெண்கள், இது முக்கியமாக பெண்களுக்கான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பூ வைக்கிற போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காலையில் வாங்கணும், இல்லை மாலையில் வாங்கணும். மத்தியான வேலையில் வாங்கக்கூடாது. ஆச்சுங்களா? 2. அதே மாதிரி 2வது, பூ வாங்குகிற பெண்கள் இருந்தீங்கன்னா பீரியட் டைமில், இந்த மாதவிடாய் டைமில் நீங்கள் உங்கள் கையால் போய் கடையில் போய் பூ வாங்கக்கூடாது. நம்ம வாங்கி தானே கொடுக்குறோம், நம்மளாம் போட போகிற சாமிக்கு கிடையாது. பூ வாங்குறதுலேருந்தே கணக்கு தான். ஏன்னா தீட்டுன்றது வந்து இப்போலாம் வந்து ஒரு ஸ்டைலு, அதெல்லாம் இப்போ நான் பேச வரல. ஆன்மீகத்துக்கு இது சரி வருமா வராதுன்னா வராது. மாடர்ன் தான் மாறி இருக்கு தவிர தெய்வம் ஒன்று தான், வழிபாடு ஒன்று தான், சுத்தம் ஒன்று தான். ஸோ தீட்டு டைமில் போயிட்டு பீரியட் டைமில் பூ வாங்கக்கூடாது. கூட என்ன வேணால் அவங்கள வாங்க சொல்லலாம், காசு கூட நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. பை கூட நீங்கள் தூக்கக்கூடாது அந்த பையை.
கூட வாங்குறோம். அப்படி நீங்கள் தான் வாங்குகிற சூழ்நிலை தான் வாங்காதீங்க. அதில் உங்களுக்கு சாமிக்கும் என்ன சொல்கிறது பாவமும் சேரும், ப்ளஸ் உங்களுக்கும் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அது கூட ஒரு ஆத்மாவோ இறந்த ஒரு கெட்டது வந்ததுன்னா அதுவுமே உங்களை பின்தொடரும். ஸோ அதனால் பீரியட் டைமில் வாங்கக்கூடாது. 3வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூ வந்து வாங்கி இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட யாருமே இல்லை அப்படின்னா அந்த பூ வாங்கி மொத்தம் பூ கூட நீங்கள் தலையில் வச்சுக்கலாம். இல்லைங்க கூட ஒருத்தர் இருக்காங்க, தங்கச்சி அக்காவோ பெரியமாவோ சித்தியோ இருக்காங்க, அவங்க பூ வைக்கிற ஹாபிட் இருந்தால் அந்த பூ 2ஆக பிரிச்சோ இல்லை 3ஆக பிரிச்சோ இல்லை ஒருத்தருக்காவது கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் பூ வைக்கணும். ஏன்னா சுமங்கலிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தன் பூ. அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்க நீங்கள் பூ வாங்கி வைக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, கூட ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஃப்ரெண்டாக வராங்க, அவங்ககிட்ட காசு இல்லைன்னா நீங்கள் பூ எப்படி சாப்பாடு அன்னதானம் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூ கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சுமங்கலிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சுமங்கலியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. கரெக்ட். ஸோ அதுவும் செய்யலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த பூ வந்து வாங்குறது மட்டும்தான் பீரியட் டைமில் கிடையாது. உங்களுக்கு மாதவிடாய் டைமில் பூ வைக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதான். மாதவிடாய் டைமில் அந்த 3 days 4 days வைக்காதீங்க. இல்லை பை ஃபங்க்ஷன் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைனா தயவு செஞ்சு பூ வைக்காமல் போங்க. முதல்ல போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கும் நஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், ஆப்போசிட் ஆளுங்களுக்கும் கஷ்டம். அதனால் போகாதீங்க. அப்படி போகிற தருணம் இருக்குது பை, போகலைன்னா அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு தருணம் இருந்தால் பூ வைக்காமல் நார்மலாக போங்க. கொடுத்தேன் இல்லைம்மா நான் பூ வேணுமா, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வச்சுக்கிறேன், ஐயோ பூ வேணும்னு சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. உங்கள் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். அதனால் பூ வாங்கி அந்த நேரத்தில் வைக்காதீங்க. இது ரொம்ப ஆணிமான விஷயம், இது ஆணித்தனமான விஷயம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பீரியட் டைமில் போகாதீங்க. அப்படி போகிற சூழ்நிலை தான் பூ வாங்கி வைக்காதீங்க. சரிங்களா? 5வது ஒன்று, அந்த வச்ச பூவை பாதி வாடிச்சு நைட்டு தூங்கிட்டு காலையில் எடுத்து வச்சிடலாம், பூ நல்லா தான் இருக்குது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து வைக்கலாம்னு வைக்காதீங்க. வச்சுட்டா அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஆச்சுங்களா? அதே பூவை வந்து பார்த்திங்கன்னா வாடலைனாலும் அது தூக்கி நீங்கள் போட்டு தான் ஆகணுமே தவிர இல்லை பாதி தான் வாடி இருக்குன்னு வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணாதீங்க. 5. 6வது ஒரு விஷயம், அதே பூவை பார்த்திங்கன்னா கரெக்டாக குப்பை தட்டிலையோ டஸ்ட்பினில் போட்டு அதை போய் டிஸ்போஸ் பண்ணோமே தவிர பெட்டு மேலே வைக்கிறது, காலில் வச்சுட்டு நம்ம காலில் மிதிக்கிறது, காலில் தள்ளுறது, நீங்கள் போட்டோன்னா உங்கள் பிள்ளைங்க மிதிக்கிறது, உங்கள் ஹஸ்பண்ட் மிதிக்கிறது, நீங்களே மிதிக்கிறது நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தலையில் வைக்கிற பொருளை திருப்பி காலுக்கில் வைக்கிற சமமாகிடும். அதை எடுத்து என்ன பண்ணோம் ஓரம். ஏன்னா நம்ம தலைன்றது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் இயக்கிற சக்தியை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலே உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சக்தியை மேலேருந்து தான் வரும். இதுதான் 100% உண்மை. அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் அந்த நறுமணத்துக்காக வைக்கிறது பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஹிஸ்ட்ரியும் இருக்குது, நிறைய வரலாறும் இருக்குது. பூ வைக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க அதெல்லாம் தெரியாது. பூ வைக்கணும், வாசனையாக இருக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த பூவை எடுத்து காலில் படாமல் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி இதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா 1. 6வது ஒரு விஷயம், எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு யாரும் நல்லா ஒரு புதுசாக கல்யாணம் வந்தாங்க, இல்லை நீங்கள் யார் வீட்டுக்குனா போகிறீங்க, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே சரி 100% நீங்கள் பூவை பயன்படுத்தினே இருங்க. நீங்கள் ஒரு பத்திரிக்கைங்களா கொஞ்சம் பூ வைங்க, ஒருத்தர் என்ன சொல்ல போகிறீங்களா பூ வைங்க, ஒரு நலன் விசாரிக்க போகிறீங்களா ஒரு பூ ஸ்வீட் வாங்குறீங்களா பூ வைங்க. உடம்பு சரியாமல் இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடம்பு சரியாத பார்க்க போகிறீங்க, இறந்த வீட்டுக்கு போகிறீங்க பார்க்க போகிறீங்க, அப்போ நீங்கள் வாங்க தேவையில்ல. அது தவிர்த்து நல்ல விஷயம் நீங்கள் எது கேட்க போகிறீங்க, வீடு கட்டியிருக்காங்க ரொம்ப நாளாக போகல, கர்ப்பபஸ்துக்கு போகல, அதுக்கப்புறம் போகிறேன்னா ஸ்வீட்டு மட்டும் வாங்கிட்டு போன அவசியம் இல்லை, கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு போங்க. ஏன்னா போகிற நீயும் நல்லா இருப்பீங்க, போய் சேரோட அவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் இந்த பூவுன்றது இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே கம்பல்சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த பெண்களும் சரி நல்லா இருப்பாங்கம்மா. பூ வச்சுக்க பாருங்கன்னா அது ஒரு அவங்களோட முகமே மங்களகரமாக இருக்கும், முக அமைப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பூவுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது, அவ்வளோ வசித்தன்மை இருக்குது. அப்போ அந்த பொருளை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் சில வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பர் பாய், ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. பூக்களுக்கு இவ்வளோ மகிமைகள் இருக்கா அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மக்களும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அற்புதமான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.